சித்தப்பு. பாத்தியாடா மௌனே, ஊருக்குள்ள நம்மள பழியாட அனுப்பி விட்டுட்டு இங்க கூத்து கும்மாளமா வந்துட்டு இருக்காங்கடா. அதுக்கு தானே சித்தப்பு இந்த கெட்டப்ல உள்ள போறா. போய் அங்க என்னென்ன நடக்குன்னு பாத்துக்கலாம் சித்தப்பு. போறதுக்கு இல்லடா, அங்க நடக்க போற சம்பவத்தை மட்டும் பாருடா. இன்னைக்கு பெரிய சம்பவம் பண்ணணும் சித்தப்பு. டேய், இன்னைக்கு அவ்வளவு பெரிய ஆட்டி பொழைக்கல நான் கவினா இல்ல சித்தப்பு. அதுக்கு முன்னாடி மீசைய மறைங்க சித்தப்பு. உங்க மூஞ்ச விட உங்க மீசை தான் ரொம்ப பெருசா இருக்கு சித்தப்பு. டேய், கவினாலே அதுதான்டா அடையாளம். சித்தப்பு, என்னடா மௌனே? உங்களுக்கு ஏன் லவ் செட்டே ஆகலன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு சித்தப்பு. என்னடா சொல்ற மௌனே? இத்தா தண்டில மீச வச்சா எந்த பொண்ணு வரும் சித்தப்பு? டேய், அதான் நம்ம வீட்டுல எல்லாரும் வச்சிருக்காங்களே அழகா மீச, அப்படி வைங்க சித்தப்பு. டேய், எனக்கு நல்லா இருக்காடா. நீங்க தனியா தான் சுத்துறன்னு விதி, மாத்த முடியாது. வாங்க சித்தப்பு. டேய் மௌனே, அது வேற ஒண்ணுல சித்தப்பு. ஒரு 10 வருஷத்துல மருமவ வருவா, என்ன பண்ணுவிய? டேய் மௌனே, எல்லாம் நம்ம கையில சித்தப்பு. நீங்க சீக்கிரம் மாமனார் ஆகணும்னா என்ன பண்ண முடியும்? டேய் மௌனே, சித்தப்பு. ரொம்ப பாஸ்டா போயிடாதடா. இல்ல சித்தப்பு, விடுங்க சித்தப்பு. டேய், இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் சின்ன பையன் தான்டா. அது கடைக்குட்டியா பிறந்தா அப்படிதான் சித்தப்பு. ஆனா எங்கத பார்க்கும்போது நான் தானே மூத்தவன். அப்படின்னா அடுத்த ஜெனரேஷன்ல நான் தானே சித்தப்பு மூத்தவன். அதனால வாங்க சித்தப்பு. கடுத்த வளச்சலா இருக்கா. சரி வாடா போவோம். டேய், ஒரு அப்பால இருந்தே ஆரம்பிப்போண்டா. சித்தப்பு, அங்க பாருங்க கிங் சித்தப்பாவ. அண்ணன் ஒரு மார்க்கமா சுத்திட்டு இருக்காரு. சித்தப்பு, அப்பா தள்ளாடுறாரு. டேய், இங்க என்ன நடக்குது? சித்தப்பு, இன்னைக்கு சேம வேட்ட சித்தப்பு. வாங்க சித்தப்பு. டேய், ஒழுங்கா இந்த மூத்திரத்துக்கு ஒரு வலிச்சுலியை சொல்லிவிட்டேன். டேய், எதுலமோ பிரிச்சு பார்க்கறதுன்னா லேபுக்கு படிச்சிருக்க. இந்த மூத்திரத்தையும் இந்த பானத்தையும் பிரிக்கிறதுக்கு உனக்கு தெரியாத ஃபார்முலா தெரியலையே. நீ இப்படி மூத்திரத்தோட கலப்பாடி எனக்கு எப்படி தெரியும்? டேய், எப்படியாவது பிரிச்சு கொடுறா. இல்லன்னா நான் அந்த குந்தாணி கிட்ட மாட்டிட்டு சின்ன நம்ம போயிட வேண்டாம். இவ்வளவு பயம் இருக்கிறவரு நான் கொடுத்த பாடத்தை இவ்வளவு பத்திரமா பாதுகாத்துக்கணும். நான் பத்திரமா தாண்டா பாதுகாத்தேன். அங்க அலப்பறை பண்ணிட்டு இருக்காரு பாரு, அவரு பார்த்த வேலை. நான் இந்த பானத்தை தானே கொடுக்க சொன்னேன், அவர் மூத்திரத்தையா பிடிக்க சொன்னேன். இல்ல இப்ப நமக்கு தேவையான்னு கேட்க, அதுக்கெல்லாம் போய் எதுக்கு உதவி பண்ணுன? ஏடா அசிங்கப்படுத்துறியான்னு கேட்க. இல்ல டேய், ஏதாவது பண்ண சீக்கிரம் வாங்கி குடிப்பாருன்னு பார்த்தேன். அவரு வந்து இங்க கொடுத்துட்டாரு, நான் என்ன பண்ணட்டும்? டேய், மரியாதையா எனக்குள்ளத கொடுத்துரு. அண்ணே, இந்த 4 பாட்டுல ஏதோ ஒண்ணுதானே ஒண்ணுக்கு. டேய், வெளியில யாருக்கிட்டயாவது சொன்னு வச்சுக்க, கொன்னா போட்டுற. ஒழுங்கையா குடுறா, குடுன்னா. சரி, அப்ப நீ அந்த 4 பாட்டிலையும் தாரே கண்டுபிடி. எனக்கு வேலை இல்ல பாரு, ஒழுங்கா குடுத்துரு சொல்லிட்டேன். என்ன பாத்துக்கிட்டு இருக்க? நீ கண்டுபிடியேண்டா. இங்க பாரு, மறந்துதான் கண்டுபிடிக்க முடியும், ஒண்ணுக்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு பையில கூட உருப்படி கிடையாது. நீ என்ன திட்டுற? இல்ல, கொண்டு பாத்துக்க. என்ன ஒழுங்கா குடுல. இல்ல யாராவது பாக்குறதுக்குள்ள குடுத்துடல. ஐயோ, டே கண்டுபிடில வேஸ்டா போயிருந்தா. சீக்கிரம் கண்டுபிடிடா. அண்ணனே கண்டுபிடிச்சாதான் உண்டு. ஏன்னா அவருக்குதான் தெரியும். அண்ணே, அவன் சொன்னது கேட்டிலானே? டேய், கோத்த கிளப்பிட்டு போறதா, ஒழுங்கா குடுத்துரு. அப்பா என்ன அந்த குந்தாணி என்ன கோத்த விட்டு வேடிக்கை பார்க்காரு. நீ என்ன ஒண்ணுக்கு கொடுத்துரு, நீ என்ன பாடாப்படுத்துத. டேய், என் ஒண்ணுக்கு கொடுத்துரு. ஐயோ, டேய் சத்தம் விடாம இருடா. பிள்ளையாண்டாங்களா, இங்க கல்யாண வைபவம் நடந்து கொண்டிருக்குது. சத்த எந்த சைடுன்னு சொல்லுவீங்களா? பொம்மை நாட்டியெல்லாம் பூவா கொண்டுல தானே வைப்பாவ. இங்க என்ன மூக்கில் வச்சிருக்க? பிள்ளையாண்டனுக்கு ஒரே தமாசுதான். தமாசா? நானே வயிற்றுல இருக்கேன். கல்யாணம் எனக்குத்தான். ஓ, பிள்ளையாண்டனுக்குத்தான் கல்யாண வைபவமா? 100 ஆண்டு பல்லாண்டு வாழ்க. சோதிக்குது. மாமி, இந்த தண்ணியை குடிக்கலா? சித்தப்பு வேண்டாம், என்னமோ இருக்குது. தெரியும்டா, 4 கேன் வச்சிருக்கும் போதே எனக்கு தெரியுது. நாங்க வெளியில எல்லாம் ஜலம் குடிக்கிறது இல்ல, பாத்துக்கோங்க. ஓ, ஆச்சாரம். ஆமா பிள்ளையாண்டா, பரவாயில்ல. கல்யாண வைபோகத்துக்கு வந்திருக்கு, செத்த குடிச்சுதான் பாருங்களேன். சித்தப்பு, ஐயோ பிள்ளையாண்டா, அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம். கல்யாணத்தை செத்த கண்கோழியில பாத்துட்டு நான் வந்த வழி பார்த்து போயிருவேனாக்கும். என்னனே, மாமி முரட்டு மாமியா இருக்குது. ஓ, உனக்கு அதெல்லாம் தெரியுது. அப்படி சொல்லலனே. பிறகு இல்லனே, மாமி முரட்டு பீஸா இருக்குதே. டேய், இல்லனே, நம்ம மாதிரி ஜிம்மு பாடியா இருக்குதே, அதான் சொல்ல வந்தேனே. ஏண்டா, மாமியில ஜிம்முக்கு போக மாட்டாங்களா? ஜிம்முக்கு போவாங்கனே, ஆனா ஜிம் பாடியா இருக்காங்களே. இப்போ உனக்கு என்னதான்டா வேணும்? இல்லனே மாமி. டேய் அண்ணா, அப்படி சொல்ல வரலனே. எது பேசணும் தப்பா வருத? நீ ஒண்ணும் பேச வேண்டாம், நில்லு. சரி சாரணே, அண்ணே இப்போ உங்க ஒண்ணுக்கு கேட்டீங்கன்னா பெரிய அசிங்கம் வரும். அவர் பாட்டுல உளறிடுவாரு. இவன் கிட்ட என் ஒண்ணுக்கு மாட்டிக்கிட்டு போறதா பாடு. சரண வாங்கி, நமக்கு அங்க வேலை இருக்குது, வா. இருனே, மாமி செத்து தண்ணி குடிச்சு பாக்கல. இவன் ஒண்ணுக்கு இவன் கையில கொடுத்தாதான் அடுத்து நான் நிம்மதியா சுத்த முடியும். என்ன அவங்க முன்னாடி அசிங்கப்படுத்திடாத சொல்லிட்டேன். மாமி செத்து டேஸ்ட் பாக்கல. அப்பா நாங்க சொன்னமே வெளியில எல்லாம் நாங்க ஜலம் குடிக்கிறது இல்லனே. அது சரி, நீங்க பொம்பளை விட்டு சைடா மாப்பிள்ளை விட்டு சைடா? டேய்,
அதான் நம்ம சைடு இல்லைன்னு தெரியுதுடா. பரவாயில்லடா. அது சரி. மாமி நல்லா கும்முன்னு இருக்காவல. டேய், நம்ம குட்டியா எங்க போகுது? மாமி பார்க்க பாரிய போறாவே. விடுங்க சித்தப்பு. மாமி என்னடா மாமி? டேய், ரொம்ப வலிதாண்டா மாமி. அதான் என்னன்னு கேட்கவல்ல. இல்ல, நீங்க மாப்பிள்ளோட சைடா இருக்க கூடாது. இருந்தா இருந்தா என்ன, என் பக்கத்துல நின்னா போதும். மாப்பிள்ளையாண்டா யாரு? மாப்பிள்ளையாண்டா இங்கதான் எங்கேயாவது நிப்பான். நீதாண்டா மாப்பிள்ள. மோதிவர் ஒண்ணுக்கு கொடுத்து கையில அனுப்பணுப்பா. எங்க அண்ணன் தெரியாம சொல்றாரு, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஐயோ, அப்படியோ? ஆனா உங்க பார்த்தா அப்படி தெரியலையே. அது வேற இல்ல, ஆள் கொஞ்சம் கட்டுக்கோப்பா இருக்கமே, அதான் அப்படி தெரியுது. இல்லையே, முரட்டு அட்டமா இருக்கியலே. மாமி நம்மள ரொம்ப ரசிக்கும் போலுக்கு. ஆமா மாமி, ரொம்ப முரட்டாட்டமா தான் இருப்பேன் பாத்துக்கங்க. டேய், அவன் எங்க சொல்லி விட்டுட்டு இருக்கான்டா. வேற சொல்லி விட்டோம்னா எல்லாத்தையும் உண்மை சொல்லிடுவான். ஒழுங்கா என் மூத்தத்தை வாங்கி கொடுத்துரு. இருனே, நான் வாங்கிட்டு வரேன். ஏய் சாரோனே, இவன் மூத்தத்தை முதல்ல கையில கொடுக்கணும். அது வேற இல்ல, தண்ணி வேணுமா, வேற ஒண்ணு இல்ல. நம்ம ஏன் அங்க தள்ளி நின்று பேசக்கூடாது? தள்ளி போன நீ என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாது. மாமி என்ன சொல்லுங்க? மாமிக்கு இல்ல, மாமா வரல. இல்ல, அவருக்கு சித்த வேலை இருக்குன்னு சொன்னா, அதான் அவன் வரல. ஆமா, அவர் வந்தா நல்லா இருக்காது. வாங்க மாமி, நம்ம தனியா உட்காந்து பேசுவோம். தனியா பேசுறதுக்கு என்னடா இருக்குது? இவன் மூத்திரத்தை நான் கையில கொடுக்கல, நான் சாரணே இல்ல. மூத்திரமா போச்சு. சாரணே சாரணே, அது வேற வேற வேற. இன்னைக்கு இவன் என் மானத்தை வாங்காம போக மாட்டான். இல்லையே, ஏதோ மூத்திரம்னு சொன்னீங்களே. சாரணே, அத்தின புரட்டி எடுத்துருவானே. மூத்திரல, தண்ணி தண்ணி தண்ணி. தண்ணிக்கு எதுக்கு மூத்திரம்னு சொன்னா? எதுக்கோ மாமி. சோப்போ, நம்ம ஏன் செத்து அந்த சைடு நின்று பேசக்கூடாது? கொஞ்சம் ஆசகாசமா வாங்க மாமி, செத்து அங்க நின்று பேசலாம் வாங்க. அண்ணே, உனக்கு இன்னும் 10 நிமிஷத்துல தாலி கட்டு. நீ மாமியோட தனியா ஒதுங்குற. 10 நிமிஷம் இல்லடா. தேய், என் குள்ள கொடுத்துறே. பொய்யும் போய் இவர்கிட்ட போய் நான் வாங்குவேனா? இதானே, இதுல 4 பாட்டில் இருக்கு. இதுல ஏதோ ஒண்ணுதானே உனக்குள்ளது. ஆனா என்னால எதுவும் தான் கண்டுபிடிக்க முடியல. அப்போ எந்த லட்சணத்துல இவன் கண்டுபிடிச்சிருக்கான் அந்த மருந்துன்னு பாத்துக்கனே. உன்னுக்கு எது இந்த மருந்து எதுன்னு கண்டுபிடிக்க முடியலனே. என்ன உண்மை சொல்லு, இந்த மருந்து எதுல இருந்து தயாரிச்ச? பார், கண்டுபிடிப்பதான் பயன்படுத்தணும். எப்படி கண்டுபிடிச்ச ஃபார்ம்ல கேட்க கூடாது. அது சரிடா, என் முத்திரங்களா கண்டுபிடிக்க முடியாம போயிரும். கண்டுபிடிக்க முடியலையா? கண்டுபிடிக்க முடிஞ்சதா எதுக்கு இத்தனை மீதி நான் வாங்கிட்ட வாங்க போறேன். என்ன இது கண்டுபிடிச்சு என் கல்யாணத்தையும் நான் நிப்பாட்டி இருப்பேன். இன்னும் 10 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள நான் கல்யாணத்தை நிப்பாட்டணும். இல்ல அந்த முண்டை கட்டி கழுத்த தாலியை கட்டி. அண்ணே, அன்னைக்கு அடைச்சா சொன்னானு 2 செகண்ட் தான் நினைச்சு பார்த்தேன். பாதாளத்துல விழுந்துட்டேன். அச்சோ, ஆமாடா, அச்சோ தான்டா. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு? கொஞ்ச நேரத்துல சொர்க்கத்துல விழுந்தேன்ல. உனக்கு டபுள் கேக்குது அப்படின்னா? எனக்கு வெக்கமா இருக்குடா. தூக்கி போட்டு மிதிச்சுவேன். ஒழுங்கா கொடுறா எவ்வளவு. ஐயோ, இதுக்கு மேல எனக்கு பொறுமையே கிடையாது. இவர் குலத்துக்கு கையில கொடுத்தாதான் அடுத்த நிம்மதியா வேலை பார்க்க முடியும். மாமி மாமி, என்ன அங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்? சிக்னல் கொடுக்க ஆரம்பே. ஒண்ணு இல்லடா, நான் சொன்னேன் அப்படியே 8 மிதி. இவன் கேட்ட கேட்டுக்கு பல தேவைப்படுது. அப்படியே குறுப்புல வச்சு தரல அவனை. அனே போதுமே, ஒதுங்குதான். நீ என்ன பண்ணணும் எனக்கு தெரியாதா? மாமி என்ன பண்ணுத? இல்ல, மாமிய கல்யாணத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கேனே. கூப்பிட்டுட்டு நாங்க வரோம், நீ கிளம்பு. மாமி நான் பாத்துக்கிட்டேன், அங்க வாங்க. சொல்லக்கூடாது. இவனால மட்டும் எப்படிதான் முடியுது? அது அவரால் மட்டும் தான் முடியும். அதனாலதான் எதுவுமே கிடைக்காம சுத்திக்கிட்டு இருக்காரு. அதான் இருக்குது, இவருக்கு ஒரு கை விட்டு போகுது. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னடா ஆக்சன் இது? பெண்மையில கவர்ந்து இருக்காராம். அதுக்கு இவனும் மயிலா இருக்கணுமே. இவன் காண்டாமிருகமா இருக்கான். நமக்கு தெரியும், அவருக்கு தெரியாது. இப்போ அவர் கவர்ந்து இருக்கிற மயிலு. காரணே, இங்க வா, போதும். இன்னும் 10 நிமிஷத்துல தாலி கட்டணும், அங்க வா. அவரு சொல்றது எனக்கு இல்ல. நாம ஏன் சைட போய் பேசக்கூடாது? போய்கிட்டே இருங்கோ, பின்னாடியே வந்துருது. சரி சரி சரி. டேய், இப்ப பாரு. டேய், என் ஒண்ணுக்கு கொண்டு ஓடும். புடுறாவன. சோப்பா, தெரியாம இந்த மருந்தை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன். சௌக்கியமா இருக்கீங்களா? டேய், நீ போன வாரு. ஆத்தி, இந்த பொம்பளை என்ன உயரமா இருக்குப்பா. அட பாவி, என்ன
பொம்பளை பக்கத்துல நிக்குதுன்னு பார்த்தா அவன் எவ்வளவு உயரமா இருக்குன்னு பார்க்கான். அது இங்க சரிப்பட்டு வராது. எனக்குன்னு ஒரு சிட்டுக்குருவி இருக்கு. அது பண்ற வாழ்த்தரத்தையே ரசிக்க நேரம் இல்ல. அந்த அதுக்கெல்லாம் சரிப்பட்டு இப்ப போனானே ஒரு எரும மாட்டு பைய, எரும மாடுதான். தூரத்துல இருந்து பார்த்தா எரும மாடு மாதிரியே இருப்பான். அவன் தான் சரிப்பட்டு வருவான். மாமா, மாமா. ஆத்தி, நீ பொம்பளை அடி. எப்பா, எத்தா உயரத்துல இருக்காப்பா. உன்னையும் பார்த்து என் சாரன் மாமா சொல்லி விட்டுட்டு போறாரு பாரு. அவர்ல எந்த ரகம்னே தெரியல. மகிமா, இங்க பாருடி, சொண்டைக்கா சைஸ்ல இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுறேன்னு கேக்குறேன். எறும்பு கடா மாதிரி இருந்துட்டு கொஞ்சம் நீங்க பேச்ச பேசிக்கிட்டு இருக்க. இங்க என்ன இந்த பக்கம்? கொஞ்சத்துக்கு அது என்ன குரல் இப்படி இருக்குது? காந்த குரல் அழகி. காந்த குரல் அழகியா? என் கவி உன் குரலை மாத்தி பேசுனா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. இசுத்தங்க இசுத்தங்க தங்கம் எவ்வளவு அழகா சொல்லுது பாரு. சரி நான் வாரேன். எங்க எங்க எங்க? கல்யாணத்துக்கு. கல்யாணம் நடக்காது. எப்படி? அதெல்லாம் அப்படித்தான். ஆத்தியத்தா தண்டி, ஆத்தியத்தா தண்டி மூஞ்சி. சிரிச்சிருக்கிறாரு. அதுடி எல்லாரும் மூஞ்சில மீச தண்டி வைப்பாங்க. நீ பூ வச்சிருக்க? என்கிட்ட என்ன இருக்கோ அதுதானே வைக்க முடியும். எத்தான் தண்டி பொம்பளப்பா. நாம என்னத்த கண்டோம்? எத்தா தண்டி இருந்த அம்மா, என் அம்மா ஒரு தொட ஒண்ணு இத்தா அகலத்துல இருக்கப்பா. அம்மா, டேய் மரியாதையா கொடுத்து சொல்லிவிட்டேன். இவளுக்கு ஒண்ணுக்கு பிரச்சனை, சாரன் மாமாக்கு கல்யாண பிரச்சனை. அப்பா முடியல. இப்ப எதுக்கு சிலுக்கு பட ஷூட்டிங் மாதிரி இப்படி காட்டிட்டு அலையுதுன்னு கேட்க. என்ன ஆம்பளை சிலுக்கு நினைப்போ? ஒழுங்கா சட்டை எடுத்து போடுங்க சொல்லிவிட்டேன். அவன் உனக்கு தரவே மாட்டான்டி. தெய்வ மாமா கிட்ட ஐடியா கேட்டு தப்பா போச்சு. என்ன இளவு கொடுத்து தொலைச்சாருன்னு தெரியல. ஒவ்வொன்னும் வேற மாதிரி உலகத்துல வாழ்ந்த மாதிரியே சுத்திக்கிட்டு இருக்கு. இல்ல இதெல்லாம் குடிச்சா ட்ரெஸ் இல்லாம ஆயின்னு சொல்லுமோ? இது கிங்ஸ்னே இல்ல. நாம யாரோ நினைச்சு ஒதுங்கி போறதா நல்லது. என் உனக்கு வச்சுக்கிட்டு தரமாட்டுக்காண்டி. பேச்செல்லாம் தெளிவா இருக்குது, ஆனா செயல் தானே வேற மாதிரி இருக்குது. என் உனக்கு தரமாட்டுக்காண்டி. இனிமேல் இந்த பக்கம் வந்தா ஏன் வந்தன்னு கேளுங்க. இல்ல நமக்கே இப்படி இருக்க, இந்த ராணி பிள்ளை இன்னுமா உயிரோட சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த பயவலி ரொம்ப நேரமா காணலையே. வாங்க சார் வாங்க, உங்களை தேடிக்கிட்டு இருக்கேன். வலைவீசி தேடிக்கிட்டு இருக்கேன். என்னமா? நொன்னமா, எனக்கு ஒரே ஒரு விடம் மட்டும் தெரியணும். என்ன தங்கம் சொல்லு. இந்த கொஞ்சோலிக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. நல்ல ஸ்டெடியா தான் எல்லாரும் இருக்காங்க, தெளிவா தான் பேசுறாங்க. ஆனா நடவடிக்கை தான் சரியில்லாம இருக்கியா? அது மருந்தோட எஃபெக்ட். குடிகார மாதிரியும் தெரியல, தெளிவாவும் இருக்காங்க. பேச்செல்லாம் தெளிவா இருக்குது, ஓலரெல்லாம் வைக்கல. ஆனா அவங்க ஏதோ வேட்டுக்கரகத்தன் வந்த மாதிரியே நடந்துக்கிட்டாங்களே. எப்படி வேட்டுக்கரகத்தன் வந்த மாதிரில அப்படித்தான் இப்ப அவங்க நினைப்பு இருக்கும். எவ்வளவு நேரத்துக்கு? சாயங்காலம் 6 மணி வரைக்கும். பைத்தியம் முடிச்சிருமே. எங்க அப்பா ஒரு திருசா சுத்துறாரு, மகாதேவன் ஒரு மாதிரி சுத்துறாரு. முடியலையே, என்னால முடியலையே. இதுக்கு மாற்று மருந்து ஏதாவது இருக்கா? இங்க பார்த்துங்க, இப்போ இவங்களுக்கு பலம்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். 1000 பேர் இல்ல, இப்ப 10,000 பேர் வந்தாலும் இவங்களால அடிச்சு வீழ்த்த முடியும். புத்திசாலித்தனமாவும் யோசிக்க முடியும். என்ன இவங்க நினைப்பு வேற ஏதோ உலகத்துல இருக்கதா நினைச்சுக்கிடுவாங்க, வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன? சாரன் மாமா அவனும் ஏத்திட்டான். தெளிவா சொன்னு நோந்து பார்க்காத குடிக்காதன்னு. அவன் விடுவானா? அவன் டெஸ்ட் பார்த்துட்டான். அவனும் அந்த உலகத்துல இருக்கான். ஆனா அந்த உலகத்துல தான் இருக்கணும், அவனுக்கே அது தெரியாது. என்னால முடியல. நீங்க ஆத்தி அந்த மருந்தோட எஃபெக்ட் எனக்கு தெரியாது. நானும் பக்கத்துலயே போக மாட்டேன்ப்பா. அப்பா, அது வரைக்கும் சந்தோஷம். அது சரி, அவனும் சட்டை கலக்குறாங்களே எதுக்கு? அவங்க வீட்டுக்கு வந்த மாதிரியும் அவங்களுக்கு இப்ப சட்டை ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். சொன்னதே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, வேற ஒண்ணுமே செய்யாது. இப்ப மட்டும் அவங்க கிட்ட யாராவது வாய் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோயேன், அவங்க கிட்ட ஜெயிக்கவே முடியாது. மூளை ஷார்ப்பா வேலை செய்யும். இப்ப யாராவது போய் மாட்டினாங்கன்னு வச்சுக்க, மாட்னா காலத்துக்கும் இந்த மனுஷன் பக்கத்தை திரும்பியே வர மாட்டாங்க. அந்த காட்டி படிச்சிருவாங்க. அது சரி, பிரேம் மாமா டபுள் ஆடுறாரே எப்படி? அவன் ஆல்ரெடி யாரோ தண்ணி கொடுத்துருக்காங்க, ஏத்திட்டான். ஓ, அந்த தண்ணி சேர்ந்திருக்கு.
அதனால அவர் டபுள் ஆடுறாரு. அவரை இப்போதைக்கு மீட் எடுக்க முடியாது, அவர் 2 நாள் ஆகும். அதுக்கு வரைக்கும் அவர் உசுரோட இருப்பாரு. செவ பொழந்து கட்டிடுவா. இல்ல ரொம்ப நல்ல ஒரு மாதிரியே துறம மச்சுத்திட்டு இருக்காரு. எப்படி இப்போ அவனுக்குள்ள அந்நிய புகுந்துட்டான். அவர் உலகத்திலே தான் நல்லவர் மாதிரியே இப்ப நடந்துக்கிடுவாரு. பேச்சு, தோரணை, செயலி எல்லாம் உலகத்திலே அவரை மாதிரி நல்லவன் யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியே நினைச்சுக்கிட்டு பேசுவாரு. இன்னைக்கு அவர்கிட்ட யாரெல்லாம் மாட்டுறாங்களோ அவங்க அவ்வளவுதான். அத்தா ராணி புள்ளிய ரொம்ப நேரமா காணலையோ? அதான பார்த்த ரொம்ப யோக்கிய சிகாமணி மாதிரியே பேசிக்கிட்டு சுத்துதாரே. நான் கூட அவர் ரொம்ப நல்லவரா மாறிட்டான்னு நினைச்சிட்டேன். ஊர்ல மட்டும் ஐக்கத்தனம்லாம் பண்றது அவன் தான். முல்ல வரித்தனம் அது இதுன்னு. அதனால இந்த மருந்து உள்ள போனோன்னா ஒரு ஞானி மாதிரி பேசுவாரு. வாங்கி கொடுத்துறாத. அப்ப மகாதேவனப்பா நான் கொடுத்தது இந்த மருந்து தான். சாரன் பையன் வெட்டியா சுத்திக்கிட்டு இருக்காரு. சும்மா வரலாம் விடக்கூடாதுன்னு தண்ணி ஊத்தி கொடுத்துருக்கான். சாரன் மாமா பண்ற வேலை. சரி சரி, நான் போய் ராணி புள்ளைய காப்பாத்திட்டு வரேன். ரொம்ப பாவம். ஒண்ணும் பண்ண முடியாது. அத்தியில வீட்டுல இருக்க பொம்பளைங்க எல்லாம் முகந்து பார்த்திருந்தா என்ன நிலைமை ஆயிருக்கும். நீங்க பேசுங்க, நான் கேக்குறேங்க. சிரிச்சுட்டே கேட்கணுமா? அதாவது பெரியவங்க பேசும்போது சிரிச்சுக்கிட்டே கேட்கணும். சிரிக்கலனா மட்டும் என்ன விடவா போறிய? யோக்கிய சிகாமணி எனக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் எப்படி இருக்காங்கிறது அவருக்கு தெரியவே இல்லை. நான் சிரிச்சுட்டே இருக்கேங்க. பொடிச்சு வச்சு எனக்கு பாடமா எடுத்துக்கிட்டு இருக்கிய. நான் கேட்டுட்டு தாங்க இருக்கேன். நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இப்படி எதுக்கு எடுத்தாலும் சிரிக்கவும் கூடாது, அது நல்லதும் கிடையாது. அதாவது சில அறிவுரைகளை நம்ம நல்ல காது கொடுத்து கேட்கணும். ஐயோ, என் காதுல இருந்து ரத்தம் வந்துரும் போலுக்கு. அதெல்லாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி புண்ணிய ஸ்தலங்களுக்கு எல்லாம் வரும்போது ரொம்ப நம்ம தன்னடக்கத்தோட மரியாதையா அடக்கொடக்கமா நம்ம இருக்கணும். என் மாமியார் எங்க போச்சுன்னே தெரியல. நான் மாட்டிக்கிட்டேன். சரிங்க. அப்புறம் திருக்குறள் என்ன சொல்லுது அப்படின்னா, திருவள்ளுவர் மிக தெளிவா 2 வரிகள்ல 2 அடியில உலக தத்துவங்களை நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. ஓ சரிங்க. ஓ சரிங்க இல்ல, அப்படியான்னு கேட்கணுமா? அப்படியா? அவரு நிறைய விஷயங்களை நமக்கு கத்து கொடுத்திருக்காரு. அதுல முதல் விஷயம், இன்னா செய்தார் ஒருத்தர் அவர் நான நன்மையும் செய்து விடல். அதாவது இதோட விளக்கம் என்னன்னா, அதே திருவள்ளுவர் நமக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் எது சொல்லியிருந்தாலும் நல்லதுக்கு தாங்க சொல்லியிருப்பாரு. அப்படி இல்ல, வாழ்க்கை தத்துவங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்க. ஏட்டி, மாமா கிட்ட நீ எதுவும் வாங்கி கொடுக்கலையே? மாமா புண்ணியவதி. நான் உனக்கு என்னடி பண்ணேன்? என்னை இப்படியே கோத்து விட்டுட்டு இருக்க. கல்யாணத்தை நிப்பாட்டேன்னு சொல்லிட்டு என்னை இப்படி உட்கார வச்சுட்டிய. நீ மாமா கிட்ட எந்த வாங்கி கொடுக்கலையே? கொடுக்காமலே காதுல இருந்து ரத்தம் வருது. சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இங்க பாரு, இந்த மருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை செய்யுமா. மாமாவுக்கு நல்லவருங்கிற வேலை செஞ்சுட்டு இருக்கான். யாரு உங்க மாமா நல்லவரு? என்னால முடியல. இல்ல, இவரு நல்லவரா? என்னால முடியல. நீ மாட்டின அன்னைக்கு நீ செத்த. உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. என்ன சொல்ற? போச்சு. இனி முதல்ல இருந்து ஆனா இப்ப பயங்கரமா இருக்குமே. அத சொல்லிக்கிட்டு இருக்காமல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை செய்யுதுன்னா மாமாவுக்கு இப்ப நல்லவங்கிற வேலை பார்த்திருக்கு. எட்டி மாட்டிக்கிட்டவ சொன்னா கேளு. இப்படி என் புருஷனுக்கு தா என் பொருளை தாத்தான்னு கேக்குற மாதிரி இருக்குதோ, மாமா இப்ப நல்லவரு. சரி சரி, நீ சொல்லு. சாயங்காலம் 6 மணிக்கு மேலதான் தெளிவு வரும். அப்ப 6 மணி வரைக்கும் நீ செத்த. எதுக்குமா நீ இப்படி சிரிச்சிட்டு இருக்க? இவர் இப்படி பேசுறதா என்னால முடியல. அதுல வர சிரிச்சுக்கிட்டே கேட்கணுமா? கேளு, வழியே இல்ல. சரி சொல்லுங்க. இந்த அடுத்த ஆம்பளை பத்தி என்னங்க அப்படியே சொல்லக்கூடாது. நல்லவர்னு சொன்ன என் புருஷங்கவே மறந்துட்டாரு. மாமா இப்ப முற்றும் திறந்த முனிவரு. முனிவர் கிட்ட பொம்பளை பிள்ளைகிட்ட பேச்சு சொல்ல வேண்டியது நாட்டை எடுத்து அப்படியாவது நான் விடுச்சு ஓடுவோம்ல. இப்போ நீ முற்றும் திறந்த துறவி. நானுமா? இந்த உலகத்துக்கு ஏகப்பட்ட தத்துவங்களை திருக்குறள் நமக்கு சொல்லி கொடுக்குது. நான் போயிட்டு வரேன். இருமா, இருந்து கேட்டுட்டு போ. வாடவ பார்த்தா இருடி சிக்கிட்டாடா. அப்பாடா, இசை அப்படியே நம்ம மாமியாரும் வந்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும். பத்துக்க அவைய முழிக்க முடிய நான் என் கண்ணால பாக்கணும்.
ஆல்ரெடி மாமா கிட்ட மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு தான் இருக்காவ. வெரி குட், அப்படித்தான் இருக்கணும். சொல்லுங்க தலைவரே. தலைவர், இந்த தலைவருங்க வார்த்தை நம்ம எடுக்கவே கூடாது. இந்த உலகத்துல எந்த மனுஷனும் தலைவரே கிடையாது. கேட்டுச்சா கேட்டுச்சான்னு கேட்க அத்தி ஓ பாடு பெரும் பாடுடி. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேல அது சிரிச்சுக்கிட்டே இருக்கம்ல. பைத்தியம் பிடிக்கல. என்ன சொல்லுதா சிரிக்கிறது தெரிய வேண்டாம். ஒருவேளை இவளும் குடிச்சிருப்பாளோ? இவ யோசிக்கிறத பார்த்தா இவளும் குடிச்சிருப்பாளோ? எல்லா பக்கமும் சிரிச்சே வைப்போம். யாருக்கு என்ன வேலை செய்யுதுன்னே தெரிய மாட்டேக்கு. ஒருவேளை இவளுக்கு போட்டு கொடுக்கறது வந்திருக்குமோ? ஆத்திவ சிரிச்சுட்டே இருக்கிறத பார்த்தா இவளும் ஏத்தி இருப்பாளோ? ஆத்தி அப்படின்னா இவளும் ஏத்திட்டா. ஆத்தி இவ பேசுறத பார்த்தா இவ ஏத்திட்டா. அதாவது அதே சிலப்பதிகாரம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, துருக்குறள்ல இருந்து இப்ப சிலப்பதிகாரத்துக்கு போயிட்டாரு. இங்க பாருங்கம்மா, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். அரசியலில் தவறு செய்தால் அறமே மரணத்துக்கு காரணம். எப்பேற்பட்ட வாக்கியத்தை உடையதா இருக்கு பாத்தீங்களா சிலப்பதிகாரத்துல. ஆனா இன்றைய அரசியல் எப்படி இருக்கிறது? தமிழ் மீடியமே படிச்சதில்ல, அப்ப இதெல்லாம் எப்படி வருது? அதானே மாமா ஃபாரின்ல தாட்டி படிச்சாரு. அந்த மருந்து கண்டுபிடிச்ச பையில கொஞ்சம் கூட்டிட்டு வரியா? அவரு மூத்தத்தை தேடி அலைதாரு. யார் மூத்திரம்? அது யாரோட மூத்திரமோ நீ இங்கே கவனி, நான் வாரேன். ஒரு ஸ்டெப் எடுத்தது நான் கோத்து விட்டுருவேன் பாத்துக்க. இதுல நெல்லு ஒத்தையில சிரிக்க முடியல. இசை ஐயோ, இங்க வந்துட்டாவளா? சாரோட பத்தியா அவங்கிட்ட நான் வாங்கணும். யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு எல்லா இடத்துலயும் போய் என் மூத்தத்தை பாத்தியான்னு கேட்டு வாங்குது. அப்புறம் யாருக்கும் தெரியக்கூடாதான். என்ன மாமா? இங்க பாருமா, சிலப்பதிகாரம் இன்னும் சில விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்குது. நான் உனக்கு என்னடி பாவம் பண்ண? இந்த குந்தானிக்கு இந்த வீட்டுக்கு வரக்கூடாது நீ பார்த்த வேலை. சிரிச்சு என் வாயே மூட மாட்டேங்குது. இப்படியே பேச வேண்டியிருக்கு. ஒரு ஒண்ணுக்காவது உன் மாமா என்ன விடுவார மாட்டாரட்டி? இல்லாட்டி விடுவிக்க மாட்டாரு. எப்படி சொல்லுவ? அங்கி வந்து உண்மை பேசிக்கிட்டு இருப்பாருட்டி. நல்லவரு. எப்பா, இந்த நல்லவரு 6 மணிக்கு அப்புறம் மாறிடுவார்ல. வாய்ப்பு இருக்குது. அக்கா அங்க வரு. முடியாது, மாறலன்னு வச்சுக்க நீ சட்னி தான் பாத்துக்க. இரு, நான் தேவ மாமா கிட்ட போய் கேட்டு பார்த்துட்டு வரேன். அப்ப இனிமேதான் கேட்க போற? இல்ல 6 மணி வரைக்கும் தான். இசை சாருன்னு பத்தியா நான் வாங்கணும் எனக்குள்ளதா. இப்ப புரிஞ்சு வச்சு எனக்கு தெரிஞ்சிட்டு. எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம். அरे சாருன்னு இவங்களுக்கு ஏன் கொடுத்தான்? ஐயோ, இவன் அக்க போற தாங்கலையே. கல்யாணம் நிக்க வேண்டிய ஆசையில கண்ணா பின்னாலும் எல்லாருக்கும் தாராளமா கொடுத்துருக்கானே. கல்யாணத்தை நிப்பட்டதுக்கு ஆர்வம் இருக்கலாம், இவ்வளவு ஆர்வப்படா எல்லாருக்கும் கொடுத்துருக்கானே. நான் இப்ப என்ன பண்ண? 6 மணிக்கெல்லாம் வேலை பார்த்துருமா? எப்படி நான் இன்னைக்கு தான் டெஸ்ட் பண்ணிருக்கேன், என்ன ஆகுதோ தெரியலையா. தேவா, இதுல எதுடா அண்ணன் மூத்திரம் சொல்லுடா. தாராள பாபு, தாராளமா எல்லாருக்கும் அள்ளி வீசிருக்கா. இப்படி எது கல்யாணம் நின்னா போறாதா? அதுக்கு தண்டச்சத்தை ஊத்தி போட்டேன். மோந்து தானே பார்த்தாங்க. இல்லடா, நான் கொடுத்தடா, குடிச்சிட்டாவ. சரிடா, இதுல எதுடா மூத்திரம் எப்படா கண்டுபிடிக்கிறது? இவனும் குடிச்சிட்டு சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனாலதான் கண்டுபிடிக்க முடியலையோ. பேசாம நாம வாங்கி பாப்போம். எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம். அலெக்ஸ் என்ன நிலைமைய நினைச்சு பாரு. அவனை ஏதோ காம கொடுத்த மாதிரி அங்க விரட்டிக்கிட்டு அலைதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று வேலை பார்த்துச்சுன்னா அவனுக்கு வேற மாதிரி வேலை பார்த்துருக்கு. எப்ப பார்த்தாலும் அவருக்கு மட்டும் குண்டக்க மண்டக்க வேலை செய்யுது. இப்போ அவரை நான் எப்படி பிடிக்கன்னு தெரியல, ஒரு மார்க்கமா சுத்திக்கிட்டு இருக்காரு. எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம். வாழ்த்துக்கள். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி அவங்க ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம். என்னன்னே வேலை பார்த்து வச்சிருக்க. நான் சொன்ன ஆளுக்கு பதில கொடுக்க சொன்னேன். அதை விட இதுல மூத்திரம் எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்க நானே கண்டுபிடிக்க. அத்தி நான் மோந்து பார்த்து குடிச்சிட்டேன்னா இல்ல நீயே கண்டுபிடினே வேணே ஆயிரும். அத்தி அப்பாக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சதுன்னா என் நிலைமை என்னத்துக்கு ஆகுறது? அப்படியே பார்த்து ரசிச்ச மாதிரி இருக்குது. பேசுங்க பேசுங்க, எவ்வளவு பேசணுமோ பேசுங்க. என்னை எப்படி விடுவிக்க மாட்டேன் தெரிஞ்சு போச்சு. எவ்வளவு வேணாலும் பேசிக்கோங்க. என்ன கொஞ்சம் காது தான் கூசுது. என்ன ரொம்ப நேரமா பார்த்து ரசிச்ச மாதிரி இருந்தது? வாயை திறந்துடக்கூடாது. அதான் பிடிச்சிருக்கலாம். அப்புறம் என்ன ஓடி ஓடி போற? கிட்ட வந்து பேசுறது
என்ன போய் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டா. ஆனா நீதான் ரசிச்சிய. மிஸ் போட்டு கூப்பிடுத. எப்பா. அப்புறம் எப்படி இருக்கான் அது? சம்முன் இருக்கானா? வாயும் திறந்துடக்கூடாது, இந்த மனுஷனை பாத்திரவும் கூடாது. அடேங்கப்பா, ஜிம் பாடியாங்க. ஆமா, அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு எதுவுமே தெரியாதவன் நிக்க. நீ தெரியாத மாதிரி விட்டா விட்டுருவேன். அடேங்கப்பா, பாக்குறத பாரு. அதெல்லாம் பாக்குறதுங்க தெரியுது. அழகா இருக்கேன்னா அழகா இருக்குன்னு சொல்ல வேண்டியது கிட்ட வந்து. அடேங்கப்பா, பாக்குறத பாரு. எப்போ எனக்கு விடுதலை கிடைக்குன்னு பாப்போம். எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம். பேசாம அவ கிட்ட இவள கோத்து விட்டுட்டானே. தங்களுக்கு கல்யாணம் நடக்காத நீ எங்கிட்டு இருக்காங்க? தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்க. அவங்களுக்கு உங்களை தான் கிளம்புன்னு ஆசையா. அதான் எனக்கு நீ இருக்கிய. அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்குதோ. என்ன வேலைக்கு வேலைக்கு போற? கிட்ட வர்றது வந்து அத்தனை தொட்டு பாக்குறது. தொட்டு பார்க்காத. கிட்ட வர்றது. அப்புறம் கிட்ட வரேன். ரெஸ்ட்டுக்கு ஒண்ணும் இல்ல, நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். என்ன எப்படி? அம்மா, என்னை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா? ஐயோ, அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாவல. என்ன அடேங்கப்பா, பாக்குறத பாரு. அத பாக்குறியா? அணைக்க வேண்டியது என்ன? நானும் விட்டா அணைச்சிருவோம்ப்பா. என்ன அணைக்கும் போது ஓடிடுது. அதான் என்ன பாக்குற பொழுது. சரி, கூடாரத்துக்குள்ள போமா. அப்படி கூடாரத்துக்குள்ள நல்லா இருக்கும் பாத்துக்க. வா, கூடாரத்துக்குள்ள சின்ன வேலை இருக்குது, முடிச்சிடலாம். வா. அப்படியே நின்னுக்கணுப்பா. சொல்லும்ல, கூடாரத்துல வேலை இருக்குன்னு. வா, வான்னு சொல்றல. அதான் பார்க்கல தெரியுது. வா, அதெல்லாம் ரசிக்கணும் தெரியுது. உள்ள வா, சின்ன வேலை தானே. வா, முடிச்சிடும். இல்லையா? உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்ட மாதிரி இருக்குது. சரி சரி, வா வா, உள்ள போலாம். முடியா? கூடாரத்துக்குள்ள ஏகப்பட்ட வேலை இருக்குது. வா. அப்புறம் எப்படி இருக்கான் ஆளு? ஜம்முன் இருக்கானா? தொட்டு பார்க்கனா பார்த்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் தொட்டு பார்த்தல எப்படி இருக்கேன் ஆளு? சும்மா ஜம்முன் இருக்கானா? சரி வா, கூடாரத்துக்குள்ள வேலை இருக்கு. கூடாரத்துக்கு போமா. என்னதான் சொல்றேன், கூடாரத்துக்குள்ள போமா. செல்ல மாதிரி நின்றன ஓடலான்னு பார்த்தா விரட்டி பிடிக்குதே. என்னை யாருமே விடிக்கிறதுக்கு இல்லையா? சொல்லும்ல, அவ கூடாரத்துக்கு போலாம். யாரு இல்ல, யாரு பார்க்க போறாவா? இங்க யாரு வர போறாவா? தூக்கிட்டு என்ன போட்டா? ஓய், தூக்கிட்டு என்ன போட்டா? தூக்கிட்டு என்ன போட்டா? சொல்லு. சரி, வாயும் உள்ள போவோம். வா. கஷ்டமா தான் சொல்லி தூக்கிட்டு போறேன். நல்லா அசால்ட்டு தூக்கிடுவேன். அப்படி அத்தானே பாத்தியா? செல்ல மாதிரி நின்றன. காது என்ன வேற கேக்குது. இப்ப மாதிரி இந்த காது கேட்காம போக கூடாதே. வா. எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம். செந்தூர பூவே, செந்தூர பூவே, சில்லென்ற காற்று. என் வண்ணன் எங்கே, என் வண்ணன் எங்கே? ஒன்னு அதை விடுறா. இவங்க அம்மா எல்லாம் எங்க? அதை நான் மறந்துட்டேன். என் மாமியாருடா. சரிடா, அதை விடு. இதுல மோல் எதுன்னு சொல்லுடா. ஐயோ, தெரியாம இதை கண்டுபிடிச்சிட்டாடு. எப்பண்டா 6 மணி ஆகும்? 6 மணிக்கு அண்ணன் மோல் கிடைச்சிரும்ல? கிடைச்சிரும், கண்டிப்பா கிடைச்சிரும். என்ன ஒவ்வொரு பையனும் ஒவ்வொரு மார்க்கும் சுத்திட்டு இருக்கானுங்க. சட்டை இல்லாம சுத்திட்டு இருக்கானுங்க. நண்பா, சீக்கிரம் வா, நேரத்துல கல்யாணத்தை நடத்தணும். சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. நீ ஸ்டடியா இருக்கேன்னு நான் நம்பணும். தெரியுமா, நீ யாராயிட்டுடா? வா, கல்யாணத்தை நடத்தணும்ல. சீக்கிரம் வாங்க. எல்லாத்தையும் சரி கட்டி கொண்டு வந்துடலாம். ஆனா இவனை கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாச்சே. கல்யாணத்துக்கு நீ யாராயிட்டுடா? போய் கல்யாணத்தை நடத்தணும். சீக்கிரம் வாடா. உன் ட்ரெஸ் எங்க? இது ட்ரெடிஷனல்டா. இங்க வா. ஐயோ, நீ யாராயிட்டு? கல்யாணத்துக்கு போகணும், கல்யாணத்தை நடத்தணும். வாடா. இதுதான் சொல்லிக்கிட்டே இருப்பானோ. சரிடா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எங்க? கல்யாணத்தை நடத்தணும், நேராகிட்டே இருக்குது. வாங்கடா. சரி, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. நேராயிட்டு கல்யாணத்தை நடத்தணும். சீக்கிரம் வாங்கடா. இந்த வேலை பார்த்தவன் மட்டும் என் கையில கிடைச்சான். ஐயோட, அப்பாவுக்கு மட்டும் இது நான் தான் பண்ணேன்னு தெரிஞ்சதே. அவ்வளவுதான், சத்தியமா கொண்டுருவாரு. என்ன வந்த பிளேட்ல வழி அனுப்பி வச்சிருவாரு. இப்ப என்ன பண்ண? ஆனா ஒண்ணுடா, இந்த வேலைலாம் பார்த்தவன் எவன் மட்டும் தெரியட்டும். ஐயோ, இங்க வந்துட்டாரா? இப்ப நான் என்ன பண்ண? போட்டு கொடுத்து வர. இப்ப நான் இதை கண்டுபிடிச்சா ஆகணும். இந்த 4 பாட்டுல இருக்குது. 4ல 1 கிங்சன் உள்ளது. எப்படி கண்டுபிடிக்க? என்ன அப்பா, 4 பாட்டுல இருக்குப்பா. 4ல 1 கிங்சன் 1க்கு. அந்த 1க்கு எதுன்னு இப்ப தெரியாம குழம்பிட்டு இருக்கேன்ப்பா. இந்த வேலையை பார்த்ததே சத்தியமா செத்த. கல்யாணத்துக்கு நேராவது தாலி கட்ட போகணும். வாங்கடா மாமா. கொஞ்ச நேரம் வாய் மூடி நில்லுடா. கல்யாணத்துக்கு நேராயிட்டு தாலி கட்ட போகணும். நேரம் போய்கிட்டே போதில்ல. வாங்கல.
இந்த நாலுல ஒண்ணுக்கு ஆனா எதுன்னு தெரியல. இப்ப தெரிஞ்சு என்ன பண்ண போற? அண்ணனுக்கு இதை கொடுத்தாதான்ப்பா அண்ணன் என்ன விடுவான். அண்ணன் என்ன விட்டாதானே நான் கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும். கல்யாணத்தை நிப்பாட்டதுக்கா? ஐயோ வளரட்டனோ. இல்லப்பா, அண்ணன் ஒண்ணுக்கு கையில கொடுக்கணும்ப்பா. இதெல்லாம் மத்தவங்களுக்கு கொடுக்கணும்ப்பா. டோட்டலா காலி பண்ணிட்டேன். நாளைக்கு செத்த. சரி கொண்டா, நான் சொல்றேன். அப்ப வேண்டாம். அப்பா இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறது நீ தானே எனக்கு தெரியும். லேபிள் தானே படிச்சுக்கிட்டு இருந்த. அப்ப அது வந்துப்பா, யார சொல்லி நீ இதெல்லாம் பண்ணுன? நானே தான்ப்பா பண்ணேன். யார காப்பாத்த பாக்க? இல்லப்பா. யார் சொல்லி இதை பண்ணுன? இல்லப்பா, கண்டுபிடிச்சது இவங்களுக்காக இல்ல. என்ன சொல்ற? என்னோட உலகிட்டு இருக்கா? கல்யாணங்க போர்ல ஒரு கும்பல் உள்ள வந்திருக்குப்பா. அதான். என்ன சொல்ற? ஆமாப்பா, ஆனா கொல்லதுக்கு இல்ல, வேற என்னமோ வேலை பக்கத்துக்கு வந்திருக்காங்க. என்ன வளருத? இல்லப்பா அது உண்மைதான். இசை சொல்லும் போது கூட நான் அவ்வளவு சீரியஸா எடுக்கல. அவாதான் ஏதாவது உண்மையை வெளியில கொண்டு வர மாதிரி ஏதாவது மெடிசன் இருக்கான்னு கேட்டா. அப்பதான் எனக்கு மாமா சொன்ன ஒரு ஃபார்முலா ஞாபகத்துக்கு வந்தது. அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைச்சேன். அதாவது ஒரு மனுஷனுடைய ஆள் மனசுல இருக்கிறத வெளியில கொண்டு வரக்கூடியது. ஃபார்முலாம் சரியா தான் பண்ணுனேன், அதுல கொஞ்சம் மாறிட்டு. அதனால இல்லப்பா, சரி 2-3 ஃபார்முலா மாத்தி பார்ப்போன்னு மாத்துறதுக்காக வச்சிருந்தேன். அதுக்குள்ள சாரோன்னு எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு. கொடுக்கல, வச்சிருந்தாரு. அவங்கவுங்க வந்து மோந்து பார்த்துட்டாங்க. நான் இது உள்ள போனாதான் ஏதாவது போகணும்னு நினைச்சேன். மோந்து பார்த்தாலே ஏதாவது ஆகும்னு இப்பதான் எனக்கே தெரிஞ்சது. அதனால அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது மூளைக்கு தகுந்த மாதிரி பண்ணுப்பா. புரியலடா. அப்பா அவங்க இந்த மோந்து பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த சிந்தனை அதிகமா இருக்கும். நல்லா கண்டுபிடிச்சாடா. ஒவ்வொருத்தருடைய மூளைத்திறனை பொறுத்து. இனி எத்தனை மணி நேரம் இருக்கும்? 6 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருப்பா. சரி, வேவ பார்க்க வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க. என்ன வேவ பார்க்க வந்திருக்காங்க? அதுக்கு தான் போய் இதை கண்டுபிடிச்சேன். அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு இதை அவங்களுக்கே கொடுத்துட்டோம்னா அவங்க தண்ணீர் இல்லாம சொல்லிடுவாங்கன்னு நினைச்சோம். அப்படி யாருங்க வந்திருக்கா? இசை கண்டுபிடிச்சிருக்கா. ஆனா அது உண்மைதான். ஆனா அவங்க யாருன்னு எனக்கு தெரியலப்பா. அவ ஏன்டா இதெல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? ரொம்ப கண்ணு கருத்துமா இருக்காப்பா. தாத்தா சும்மா ஒண்ணு அவளை வாரிசா நியமிக்கல. பிளாட்டாவே இருந்துகிட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதா. என்னமோ அவளுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு, அதனாலதான் இப்படி பண்ணிட்டா. ஆனா வந்திருக்க யாரும் பார்த்தா எனக்கு எந்த டவுட்டுமே வரல. ஆனா எதுக்காக இப்படி சொன்னான்னு எனக்கு தெரியலப்பா. அவ சொன்ன நான் செஞ்சுட்டேன். இந்த மருந்து குண்டுங்க மண்டக்க எதுவும் வேலை செய்யாத. இல்லப்பா, நான் அந்த அளவுக்கு எதுவும் சேர்க்கல. அதான் பார்த்தேன் கிங்ஸ் வித்தியாசமா. அது சட்டா என்ன சட்டம் இல்லாம அழைதாங்க. அதுக்கு ஒரு எண்ணத்தை கொடுக்குதுப்பா. டேய், கல்யாணத்துக்கு ஞானாவது வாங்கினா போவோம், ஞானம் முடிஞ்சிடும். புரியுது, உன் மருந்தோட எஃபெக்ட் புரியுது. சாரிப்பா. இப்போ இது 4 பாட்டுல இருக்குது. ஏதாவது ஒண்ணு அண்ணனுக்குள்ளது. அது எதுன்னு தெரியலையே. இவனுக்கு எல்லா உண்மையும் தெரியுங்களா? தெரியும்பா. அப்ப ஏன்டா அவன் மோந்து பார்த்திருக்கான்? ஆர்வம் கோளாறுப்பா. சொன்ன மோந்தே பாத்துறாதீங்கன்னு மோந்து பார்த்திருக்காரு. இங்க மோந்து பார்க்காதது யாரு? கொஞ்சம் பேர் தான் மோந்து பார்க்கல, மத்தபடி எல்லாரும் மோந்து பார்த்திருக்காங்க. வருஷக்கே எல்லாருக்கிட்டையும் கொண்டு கொடுத்துருக்கான். ஆமாப்பா, இதுல அண்ணனுக்குள்ள ஒண்ணுக்கு இருக்குதுன்னு சொல்லி எல்லாரும் மோந்து பார்க்க வச்சிருக்காரு. சரி, இங்க இருந்தா கண்டுபிடிக்க முடியாது, அந்த சைடு போ. இனிமேல எங்கேயாவது கொண்டு போய் மோந்து பார்க்க வச்ச ரஸ்கல் பண்றது எல்லாம் சேட்டை. நார்மலா இருந்தாலும் சேட்டை, உள்ள போனாலும் சேட்டை. என்னடா உனக்கு சேட்டை எப்படி இருக்குது? ஏண்டா நீ எப்பவுமே இப்படிதான் இருப்பியா? ஒருத்தர் விடாம மோந்து பாருங்க, மோந்து பாருங்க. நீ மோந்து பார்த்த தான் இப்படி நின்றுட்டு இருக்கா. இல்லப்பா, 4 பாட்டுல இருக்குது. ஒண்ணுக்கு அது அண்ணனுக்கு வேணுமா? அதான் எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியாது இல்லப்பா. இவனை கூட்டு போடா, கிறுக்கு பிடிக்க வச்சிருவா. இல்லப்பா, இங்க இருக்க எல்லாரும் மோந்து பார்க்க வைக்காம இவரு போக மாட்டாரு. உண்மைதான், நீ வந்து சொன்னா இப்ப நானும் மோந்து பார்த்திருப்பேன். அப்பா அதான் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கேன். அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம். பொம்பளைங்களுக்கு எதுவும் கொடுக்கலையா? இல்லப்பா, இல்ல, நான் கண்காணிச்சுட்டே தான் இருக்கேன். நீ? எனக்கு தெரியும்லப்பா, விடவே இல்ல. இது எப்படி கண்டுபிடிக்கனே தெரியலையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு கல்யாணம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இருந்து நீங்க இன்னொருத்தி புருஷன். உங்களுக்கும் எனக்குமான உரம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் நீங்க யாரோ நான் யாரோ. அப்புறம் நினைச்சாலும் நான் உங்ககிட்ட பேச முடியாது. உங்களை பார்க்க கூட முடியாம போகலாம். ஏன் சாரணி? இல்ல, அந்த ஜெமிமா சாரணி. நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி சாரன் குட்டியா நிறைய பெத்துக்கணும். அதான் நீங்க தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி உங்களை பார்த்துக்கலான்னு வந்தேன். இந்த நாளையும் கொஞ்சம் மோந்து பார்த்து சொல்லுதியா? கொஞ்சம் மோந்து பாரு. நம்ம 2 கிணத்துல அதுதான் என் வாழ்க்கையில கடைசியில உங்களை நெருக்கமா பக்கத்துல பார்த்தது.
இனிமேல் அவங்கள அப்படி பார்க்க முடியாதுல்ல. ஆஹா இத கொஞ்சம் மோந்து பாரு. ஒரே ஒரு வாட்டி என்ன மகிமான்னு கூப்பிடுறீங்களா? இத கொஞ்சம் மோந்து பாரு. பொம்பளைக்கு கிட்ட மட்டும் கை வச்சேன்னு வச்சுக்க, அப்பா எனக்கு கொடி தொட்டி போதச்சிருவாருன்னு அண்ணன் விட்டுருங்க. ஐயோ அப்பா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு இருக்காரு, மோந்து பக்கம் வச்சிருவானோ. ஒரே ஒரு வாட்டி என்ன மகிமான்னு கூப்பிடுங்களே, அது போதும் எனக்கு. ஆஹா ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டி எனக்காக மகிமான்னு கூப்பிடுங்களே. இத கொஞ்சம் மோந்து பாரு. ஐயோ படுத்துறேன் நானு. அம்மா கொண்டாடி நானே மோந்து பாக்க. இத கொஞ்சம் மோந்து பாரு. டேய் செல்லம், என் கண்ணு இல்ல, டேய் என் கண்ணு குட்டில நீ. ஓ இந்த இருக்க ஸ்ட்ராங்கான காதலா. ஆகோ பெரிய வேலை பார்த்துட்டு போலுக்கு. டேய் சாரன், என் செல்ல குட்டி இல்ல, என் கண்ணு குட்டி இல்ல, என் பொம்மி குட்டி இல்ல, இது ஒரே ஒரு வாட்டி மகிமான்னு கூப்பிடுறா. என் செல்ல குட்டி இல்ல, என் கண்ணு குட்டி இல்ல, ஒரே ஒரு வாட்டி மகிமான்னு கூப்பிடுறா. என் செல்லம்ல ஒரே ஒரு வாட்டி எடி மகிமா அப்படின்னு அதட்டி கூப்பிடுவீங்களே, அப்படி கூப்பிட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு கேட்டுட்டு அப்படியே போயிருவேன். இத மோந்து பாரு. ஒரே குழப்பமா இருக்குதே. இதுக்கெல்லாம் ஒரே திருவி இசைதான். அம்மா இசை எங்க மணிக்கா வந்துருமா? எப்பா முடியல, கிறுக்கு பிடிச்சிரு போல இருக்கு எனக்கு. ஒரே வாட்டி சொல்லுடா, மகிமான்னு கூப்பிடுறா. இத மோந்து பாரு. டேய் அது கடக்கட்டும், மூஞ்சில என்ன பார்க்கணும் பாக்குறேன். ஒரே ஒரு வாட்டி மகிமான்னு கூப்பிடு. இத மோந்து பாரு. ஓய் சாரன், இப்போ நீ என்ன பண்ண? தோல்ல சாஞ்ச. நானும் சாஞ்சுக்கலாமா? நானும் தோல்ல சாஞ்சுக்கலாமா? என்ன சொல்றீங்க? நானும் தோல்ல சாஞ்சுக்கிட்டா நீ மட்டும் சாஞ்ச? நானும் சாய்வேன். வேண்டாம். நான் சாய்வேன். வேண்டாம், நீ சாஞ்ச நான் கீழே விழுந்துருவேன். பரவாயில்ல, நான் சாய்வேன். நீ எவன சாஞ்ச நான் அவ்வளவுதான் சட்னியை தருவேன். நீ மட்டும் சாஞ்ச, எனக்கு எதுவும் ஆகல. எதுவும் ஆகல. அது ஆச்சு தான் சொல்றேன். ஒரு தோல்ல சாயணும்னு. நான் சாஞ்சது அப்படி இருக்கும். நீ என் மேல சாஞ்சா நான் சட்னி இல்லை. இல்ல நான் சாஞ்சே ஆகணும். பிடிவாதம் பிடிக்காதா? இல்ல நான் சாய்வேன். வேண்டாம், நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். இன்னும் 10 நிமிஷத்துல உங்களுக்கு கல்யாணம். ஆஹா இந்த வழி நல்லா இருந்திருக்கு. அப்பா இந்த பையனை இப்ப எதுக்கு கத்துறா? ஐயோ ஐயோ இருக்கு. அப்பா அப்பா டேய், எதுக்கு கத்துற? நான் ஒரு தோலை சாயணும். அதுக்கு அப்பாவை கூப்பிட்டா? எல்லாம் காரணம் இருக்குடி. என்ன பண்ண போற? தோலை சாய போறேன். அதுக்கு இப்ப உங்க அப்பா கூப்பிட்டா? எல்லாம் காரணம் இருக்குது. கடைசி வீட்டுல ஐடியா கொடுத்துட்டா. அப்படே 6 மணி ஆயிட்டு. 6 மணி அப்பமே ஆயிட்டுடா. என்னது? ஒண்ணு இல்ல, நான் இப்போ உன் தோல்ல சாயணும். யாராவது வராங்கன்னு பாருடி. அதான் நான் பிளான் பண்ணும்போது ஒரு பையாவிலே வராத, ஒரு ஈக்காக்க கூட வராத. இப்ப பிளான் போட்டு பேஸ்டா போயிருமா? எங்க அப்பா வராங்களா? இல்லையே. எங்க அப்பா வரலையா? ஓ மகாதேவ மாமா வரான்னு பாரு. இல்ல. நினைச்சு எந்த பிளான போட்டாலும் சொதப்பிடுது. டேய் தேவா, அதான் 6 மணி ஆயிட்ட. அது இங்க பிளான் ஆனாலும் சரி, பிளான் இல்லாம போனாலும் சரி, நானும் படுத்துட்டேன். அடிச்சு சும்மா இருடி. ஏண்டி சட்டை போடாம சுத்திட்டு இருந்திருக்க? பார்த்து ஒரு சட்டை போட்டு விட மாட்டேன். எப்படிங்க சார்? அடியே சட்டை இல்லாம சுத்தி இருக்கேன்டி நான். அப்படிங்களா சார்? ஒண்ணு போடி. சரி எனக்கு ஒரு சட்டை எடுத்துட்டு வா. கொள்ளுவேன். ஒரு 10 Dress கொண்டு வந்திருப்பேன். 10 தூக்கி சேத்துல முக்கி வச்சிருக்கிய. இவ போடுறதுக்கு ஒரு சட்டை கூட இல்ல. இவ நம்ம கடைக்கு போனா உண்டு. இல்லனா டேட்ல ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ஒரு சட்டை இல்லாம முக்கி வச்சிருக்கானா? ஆமா, ஒரு சட்டை கூட இல்ல. மோன போகுது, எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. அது யாருக்கும் ஞாபகம் இருக்காது. அடியே இப்ப பார்த்தா இவங்க ஏதோ ஏற்படும். எங்க பிள்ளைகளோட Dress இல்ல. ஒண்ணே போட்டுறதுக்கு போடி. இல்ல, பிள்ளைகளோட Dress சேராதே. அதான் இல்லங்க, உங்க Dress அவங்களுக்கு சேருது, ஆனா அவனுக்கு Dress தான் உங்களுக்கு சேர மாட்டேங்குது. காமெடி பண்ணிட்டு இருக்க. புள்ளைகளுக்கு துண்டு வச்சிருக்கல, எடுத்துட்டு வா. அவன் இல்லாத இப்பதான் சுசு போனான். அடியே மோனத்தை எடுத்துட்டாலும் பரவாயில்ல, என் மானத்தை மறைக்கணும். எடுத்துட்டு வாடி. எங்க பிள்ளை மோனுங்க. பரவாயில்ல, அவன் தூக்கியே சமந்துட்டு இருக்கேன், எடுத்துட்டு வா. சரிங்க. ஒரு நிமிஷம் இரு. என்ன? இல்ல
நீங்க வாயேன். வான வாயேன். மாட்டேன், கொன்னுடுவேன். ஓ, வாடி. இதை விடவும் மானத்தை முறைக்கிறதுக்கு இருக்குது. உனக்கு கட்டி அடிச்சா போதும். சும்மா இருங்க. இனி அடிச்சமா இருக்கணும். ஒண்ணு வேண்டாம். ஏன்? விடுங்க. அதெல்லாம் விட முடியாது. விடுங்க. புள்ள அழுதுட்டு இருக்கா, நான் போறேன். அப்படியா? சும்மா இருங்க. நான் உன்கிட்ட ஒரு ரகசியம் சொல்ல போறேன். என்ன? ரொம்ப ரகசியம். ஆனா உன்கிட்ட நான் சொல்லாம இருக்க கூடாது. ஏன்னா நீ என் பாதி. உனக்கு தெரிஞ்சுக்கணும்ல. அதான் நான் முக்கியமான ரகசியத்தை சொல்ல போறேன். நல்லா கேட்டுக்க. நான் சொல்ல போறேன்.